கட்டி காக்கும் வீர மகன். எட்டுப்பட்டு சீமையெல்லாம் நம்ம கட்டி காக்கும் வீர மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகார காப செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காப செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல்கொடுக்கும் மூத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுணுக்கு அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் நம்ம கட்டி காக்க வீர மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். ஆடுகர காப செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஆடுகர காப செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன். உசுர போல தான் நினைப்பேன். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல்கொடுக்கு மூத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மக அழுகிறானே. ஏ நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடுறானே. ஏ அப்பா அப்பா என்ன அன்பாளையத்துல எம்மக அழுகிறானே. ஏதந்தானா தனானே தன்ன தரானே நானா. ஏதந்தானா தனானே தன நானே நானா. நான் கட்டி காத்த என் சிவகங்கை சீமை இப்படி சின்ன சாரலுக்கு இடிஞ்சு போய் கிடக்கடா. எங்கடா என் இடியப்பா கம்பெனி எங்க? இங்கிட்டு கம்பியில் தவுனானே என் தம்பி எங்கே? எத்தனை பேர் போதையில் அவை ஊர் தெரியாமல் வேறு ஊருக்கு போய் அந்த ஊர் கலையரங்கத்தில் படுத்து கிடக்கானோ. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ. எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ. இன்னும் நீங்கள் போலையாப்பா விழா கமிட்டி. இடது பக்கம் திரும்பினாலே வெள்ளை நிற சிலையெல்லாம் நிற்கிறியப்பா. அருவத்தவில்லையோ. இந்த தார்பாயில் உட்காந்துருக்க பொம்பளையாலையா தாய்? ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்னு தெரியும். இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுக்கு நம்ம தார்பாயை சுட்டிட்டு போகலாம் விதி. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும். எதாவது சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் சோம்பப்பொடி வைப்பேன் போல. சோன்பப்பொடிடா, சோம்பப்பொடியா? எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவருடைய தீவிர ரசிகர். உடைகுளம் கே. தடியப்ப கோனார் ஸ்ரீ தர்சன் ஃபைனான்ஸ் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்துக்கு வரப்படும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. 501 உண்மையில் ரொம்ப நன்றிங்கய்யா. தடியப்ப கோனார் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களின் தீவிர ரசிகர். உடைகுளம் கே. தடியப்ப கோனார் ஸ்ரீ தர்சன் ஃபைனான்ஸ் சார்பாக 501 பொன்னாடை. ரொம்ப நன்றி. 1000 ரூபா எதிர்பார்த்தேன். அடுத்த வருஷம் எதிர்பார்க்குறேன்டே. என்னப்பா பிரச்சனையாடா? யாரா அவங்க? சத்தியம் மைச்செட்டுடா. இப்படி வருவாங்களாடா இவனா? ஏன்டா திகுத்துக்குன்னு வர்றிய? சரி பத்தலைன்னா அவ்வளோதான், வா அங்கிட்டு போய் நடத்துவான். பத்தலைன்னா இட அமைப்பு அப்படி. உங்கள் சட்டை என்றைக்கும் குறை சொல்ல முடியாது. போ சூப்பர். சத்தியானா சத்தியாதேன். என் தம்பி சிரிச்ச முகத்துக்கும் இங்கே சும்மா கல் வீதிக்கும். எங்கடா ரூம் பாய்? சீனா கடி எங்கடா காசு? காசு ஏடிஎம்மில் போட்டேன், மிஷின் ரிப்பேர். அப்போ இப்போ தான் கூட்டம் குறைஞ்சி வச்சு அங்கிட்டே இருக்கையில் வாயுதாவா இங்கிட்டு வாங்க, சுற்றி வாங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னுமே தான் கிளுகளுக்குலாம் காட்டுவேன். காட்டாரு. யாரும் மயன் தெரிஞ்சால் நீங்கள் எல்லாருமே எந்திரிச்சு உட்காருவீங்க.
என்ன யார் மேனு தெரியலையா? என்னதே கோடாங்கி மேன், அது எங்க அப்பா. கதையில குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா. ஒத்த பனையில் இடியை வெளுத்து அடித்தான்ல, ஏன்டா கிடுமுன்னு அடிச்சு அவன் மண்ட மசனம் உதுறது. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேறாததுக்கு காரணம்னு நான் முன்னேறலை. என் கூட நடித்தவர் தான் எங்கள் அண்ணே. நான் நாடக உலகத்துலேயே மாதம் 30 நாள் நாடகம், அதில் 25 நாள் 10 ஆண்டு காலமாக நான் சந்தித்த நாரதர் யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிற்பி. முத்துச்சிற்பி அண்ணனை அப்பயே சொன்னேன். ஏன்னா நம்ம சொல்வாக்கு மீறா நம்ம சாமி சொன்னதே. அப்பயே செல்ஃபோன் வராத காலத்தில் இந்த பட்டுக்கான்னு பட்டன் செல் இருந்துச்சுவார். அப்பயே நீ சூப்பர் சிங்கர் போவ அப்படி போவேன்னு சொன்னவே இந்த எம்கேஆர். எங்கள் அண்ணே குரல் வளர்த்தனால சூப்பர் சிங்கர் போச்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நேற்று பார்த்தேன், இலங்கையிலேருந்து அப்படியே துபாயின்னு போட்டிருக்கு. நான் இன்னும் இந்த இழந்த குளத்தை தாண்ட முடியலை. எப்படி தாண்டுவேன்? என் கம்பெனி ஆள் இருக்க வரைக்கும் எப்படி தாண்டுவேன்? 4 பேர் இருக்காங்கய்யா, ஊருக்காரங்க சாச்சு, நாளை கேஸு கப்பே ஆச்சுன்னா ஏமே காலே தூதே யமகண்டேன். உள்ளே வந்து எங்கள் அண்ணன் மருதமணி புத்ரோசன், 10ஆவதுக்கு என் சிசிஎம் புள்ள வளதில் நிற்கிறேன். உண்மையிலே எனக்கு ஒரு 7-8 மாணவர் இருக்கலாம். அவங்க பூராமே வளர்த்து விட்டோடனே லேசாக சீரட்டு எனக்கு முன்னாடி அடிப்பாங்க. அப்படித்தான் இன்னொரு மாதம் நினச்சேன். பார்த்தா அவன் தண்ணியை போட்டு பப்ளிக்கான்னு நினச்சி முண்டை மெண்டுட்டு வந்து முட்டையிட்டேன். ஆனால் என் மாணவன் தான் உலகத்தில் பேர் வாங்கியிருக்கேன். எங்களது லாடனந்த கிராமத்திலே பிறந்து அந்த பகுதியில் இன்றைக்கி எல்லாத்துக்கும் யூடியூப்பில் தெரியும், மூக்காய் சத்திவேல். என் மாணவன் இன்றைக்கி உலகம் பூரா பேர் வாங்கியிருக்கேன். அந்த நிற்கிறேன் பாருங்கள், ஆல்ரவுண்டை உட்காந்துருக்கேன்ல, இவன் தான் என் மாணவன். இவன் ஒரு ஆள் தான்ப்பா, எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் என் பேரை காப்பாற்றினேன். அப்புறம் பூரா அவசாரியாக போயிட்டாங்க. என்னது மருதமணி என்னன்னா எல்லாத்துக்கும் யார் மையன்னு தெரியுமா? அப்படி சொல்லு சிங்கம். அன்றைய காலத்தில் பிள்ளைத்தி விழா குழந்தை புளியங்குளத்துலேயும் நாடகம் போடுவாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் ஐயா கள்ளிச்சேரி கோடாங்க, எங்கள் ஐயா எல்லாத்துக்கும் தெரியும், முனியாண்டினா. அப்போ என்னை சின்ன வயசில் கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து நாடகம் பார்க்க வைப்பார். அப்போ நான் அதிகம் சிரித்து அன்னையிலேருந்து என் ஜீனில் உருவானதேன் மருதமணி அண்ணனுடைய தந்தை, என்னுடைய பெரியப்பா கம்பள பட்டாளம் மருதங்குடி அழகு பெரியப்பா. அவர் கொடுத்த அந்த ஜீனு தான் இந்த நகைச்சுவை சிந்தனையெல்லாம். அப்போ புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? முகந்தேன் பூனை. தண்ணியை போட்டேன். எங்கள் அப்பா பேரை சொல்கிறேன், எல்லாரும் எந்திரிச்சு இப்போ பாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடலைன்னா பாரு. அண்ணே நீயே பயப்படுவடா சொல்லுனேன். குறிஞ்சி நாட்டு வேடூர் உள்ள தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜ மயன்டா. இருட்டாளே தலைவர் மயனா? தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நாடத்துக்குற? வீட்டில் இருக்க வேண்டியதுடா வெண்ண. அருமையான கேள்வி. தலைவர் மயன்னா என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வந்த? எங்கள் அண்ணனுக்கு கை தட்டுது. இந்த ஒத்த மசுறு வரலைன்னா நீங்கள் மொத்த மசுறு தலைமூடி விட்டால் கூட காசு வராது அண்ணே. எத்தத்தண்டி கேள்வி கேட்குறேன். என் தம்பி உன்னை பெற்றதுக்கு மட்டும் கொமட்டிக்காக பார்த்துருக்கலாம். பந்தாச்சு விளையாண்டு ஒரு பேட்டில் அடித்து உடச்சிருப்பேன். கொட்டையில் அடிபட்டு சாகவா? இல்லை இங்கே வாடா, நாட்டில் கொமட்டிக்காக வச்சு நிறைய பேர் கொட்டையில் அடி வச்சாத்திருக்கேன். இங்கே வாடா, சிவகங்கை மாவட்டத்தை கேவலப்படுத்துகிறானே அவன். இது உண்மைதே மங்காளி. நான் உண்மையிலேயே எங்கள் வாத்தியார்ட்ட அடி வாங்கினேன். கொட்டையிலையா? ஏன் அது நடந்துச்சுடா. மல்லல்ல ஒரு வாத்தியார் இருந்தார் உள்ளூர்லேயே, அவர் பேர் முனியாண்டி. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு வதக்குன்னு அடிப்பார். ராதா கையை நீட்டுன்றாரு, இப்படி நீட்டினேன், சட்டார்னு அடித்தார். அத்தாடின்னு அடுத்து இப்படி நீட்டினேன் பாரு, ஓங்குனார் வேகமா, கையை எடுத்துக்கிட்டே அவர் விதரில் அடிச்சுக்கிட்டார். அடித்தா பிடிச்சிட்டானப்பா, மல்லல் கம்மா வரைக்கும் என்னை அடிச்சு. இருக்காராப்பா அவர்லாம்? இருக்காரா? எப்படி இருப்பார்? நீங்கள் இருக்க வரைக்கும் எப்படா இருப்பார்?
எங்கள் வாத்தியார். என்ன அவர் கொட்டை நல்லா இருக்கானே, விசாரிச்சிங்களா? சாகிற வரைக்கும் வழியாக இருந்துச்சு. நீ ஒத்தர வைக்க போறியா? விடுற. எல்லாரும் படித்து தான் பாஸ் ஆகிருப்பாங்க. நான் 5 வரைக்கும் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் மாமான்னு தான் சொல்லுவேன். கண்ணாடி வாத்தியார், மானாமல்ல இருக்கார். சுப்பிரமணியம் அவர் பேர். எங்கள் கலிச்சேரி ரோட்டை ஒட்டி வயக்காடு வாங்கியிருந்தார். அப்போ மேலப்பிள்ளார் படிக்கும்போது என்னை சொல்லுவார், ராதா தண்ணி வாஞ்சிக்கிட்டு இருக்கு, மோட்டை தானே பார்த்துட்டு வாங்க மருமையினேன்டுவார். இப்படியே மோட்டையை பார்த்து களை எடுத்து தாண்ட நான் பாஸ் ஆனேன் 5 வரைக்கும். ஆனால் எங்கள் அப்பா எப்பயாவது பிடாவருக்கு அப்படி வருவார் சைக்கிளில் வரும்போது, எந்த அப்பனாவது பிள்ளை நல்லா படிக்கட்டேன் அடிக்காதிய ஏசுவாச்சா அவனை அப்படின்னு எங்கள் அப்பா அப்படி சொல்ல மாட்டார். நடுவில் ராதாவை மச்சான் புலந்துருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார். இவர் புலந்துருவார். சனி ஞாயிறு லீவுக்கு 16 மட்டை ஏறி பனைமரம் ஏறி தாண்டு மரம் போட்டு வெட்டி செதுக்கி அதை தீயில வாட்டி பூவெல்லாம் வரைஞ்சி கொண்டு வாத்தியார்ட்ட கொடுப்பேன். அந்த கம்புல முதடி நான் தாண்டா வாங்குவேன். விதி. ஏன் இதை சொல்கிறேன்? அன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்து நான் படிக்காட்டாலும் இன்னைக்கு உலக நாட்டில் எங்கெங்கே தமிழர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் தெரியும் என்னைய. இது இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு கிடச்ச பேருன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ இந்த மண்ணுக்கு கிடச்ச பேர். ஒவ்வொரு ஆளும் வாங்குற பேரை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சொந்தக்காரன் எம்கேஆர் வாங்குறேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். அவர் செஞ்ச பெரும் வேலை. 7 பிள்ளையை பெற்றிருக்கார். ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்காண்டா அவங்க அப்பே. 7 பேர்த்த பெற்றிருக்கான் பாரு. அப்பாட்ட அப்படித்தான் கேட்டேன். அப்பா அசிங்கமாக தெரியுதுப்பா. ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு கூட பந்த ஒரு அண்ணன் இருக்குன்றேன். ஏன் உன் கூட பந்த எத்தனை பேர்னா 7 பேருன்னு சொன்னவொடனே காரி துப்புறாங்கப்பா. எதுக்குப்பா ஆத்தாவை போட்டு இப்படி சித்திரவதை சொன்னேன். எங்கள் அப்பா அப்படியே அழுதுட்டார். ஏன் பெத்தேன் தெரியுமாடான்ட்டார். ஏப்பான்னு இன்றைக்கி எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை வந்துருச்சு. ஆளுக்கு மம்பட்டியும் ஜாந்தி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கி 100 நாள் வேலை இல்லை, நோத்தாது தான் 100 நாள் வேலை. இன்றைக்கி அட்டையை பஞ்சா காசு வருது. அன்னைக்கு நோத்தாட்டேன் நான் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் வந்தேன். என்ன காலைல சாயங்காலம் 2 பேரையும் பதிவாகலண்ணே? ஏன் சுகருக்கா மாத்திரை வர்றாரு பொத்து. ஆண்டாண்டு காலமாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார். அட்டையை பதிஞ்சு போன எலெக்ஷனில் எங்கள் அப்பா ஒரு ஓட்டில் தோற்று போனார். அன்னைக்கு பூரா நான் அழுது வீடே. என்னண்ணே சொல்கிற? ஒரு ஓட்டில் தோற்று போனார். எப்படிண்ணே தொடர்ந்து ஜெயிச்சவர் எப்படிண்ணே திடீர்னு ஓட்டு ஒரு ஆள் எங்கள் அப்பா நின்றவன் தென்னை மரம், எங்கள் அப்பா இளநி. எங்கள் அப்பா போய் இந்த ஸ்டாம்ப் எடுத்து குத்தும் போது கருப்பை இறங்கி அவன் சின்னத்திலே குத்திட்டு வந்துட்டாய்வே. அந்த இடத்துலயானே அப்பாவுக்கு சாமி வரணும். ஏன் சிவா எங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்தால் ஒத்துக்குருவியா? வந்துருச்சு விடு. எங்கள் அப்பா நேரமே சரியில்லைன்னு இருக்க எங்கள் அப்பாவுக்கு படபடன்னு வந்து விழுகிறாரு. போகும்போது அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு சாதகத்தை எடுத்துகிட்டு போனார். 7 பேர் சாதகம் பயிலுக சாதகம் நல்லா இருக்குன்னு பார்க்க போனவர் சாதகத்தை கொடுத்துருக்காரு. ஜோசியர் அப்பாவை சட்டையை பிடிச்சி அடிச்சு விட்டேன். ஏன்னே அப்பாவை அடித்தார் ஜோசியர்? சாதக நோட்டை கொண்டு போகாமல் கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்காரு. ஐயோ, அவங்க அப்பா போயிருப்பார் போல. அப்படி திருப்பி மறுநாள் வந்து எங்கள் அப்பா 7 பேர் ஜாதகத்தை எங்கள் ஆத்தாட்ட கேட்டு சாதக நோட்டை பூரா தூக்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. சோசியர் ஒண்டாட்டி மீன் நறுக்கிருந்த ஒம்பளை அப்பாவை குதிங்காலில் அருவாமனையில் வெட்டி போச்சு. ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? காது குத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். ஐயோ, சிவகங்கை சீமை மட்டும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஆம்பளை பயலுக்கும் பொண்ணு கிடைக்கல. விதி. பூரா ஒவ்வொரு ஆளாக பஸ் ஸ்டாண்டில் விசாரிக்கும் போது அவன் ஆனந்த கண்ணீரோடு அவன் சொல்கிறேன், அண்ணே எனக்கு அந்த கல்யாணம் ஆகலைண்ணே அப்படின்ட்டேன். வயசு என்னப்பாண்ணே? 43 நடக்க போகுதுன்னேன்றேன். அதில் நம்மகிட்ட சில பேர் கேட்குறேன், நாடகத்துக்கு போகிறீங்களே எம்கேஆர் அண்ணே, அங்கிட்ட எதுவும் 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் எதுவும் கிடைக்குமான்றேன். நான் என்ன வருத்தாடு கொண்டு வர போகிறேன். ஆனால் எனக்கும் கிடைக்கல, எனக்கும் பொண்ணு கிடைக்கல. தம்பி பீரிங்கி, என்னென்ன சொல்கிறேன்? கொஞ்சம் வாப்பா தம்பி, உன்னைய பார்த்தா இலை பீரோட துணி எடுத்து கொடுப்பா. அரைச்சிட்டானடா கோதுமை அரைச்சது மாதிரி. ஏன்னா உலகத்திலேயே எத்தனை பேர் பொய் சொல்லலாம், களை வாங்கலாம். கணத்தவன் களை வாங்க மாட்டேன். ஏன்னா அவன் ஓட முடியாது. திருப்பி ஓடியாந்து அதே வீட்டில் தண்ணி வைப்பேன். அண்ணே தம்பி
உன்னைய பார்த்தா அழகர் கோயில் குட்டி யானைக்கு கோதுமத்தோடு வைக்கிற மாதிரியே இருக்கு. நீ நல்லா இருப்பா. எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன உதவி பண்ணணும்? ஒரு 3 நிமிஷம் குனிய முடியுமா? ஐயா காலில் விழுக. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உனக்கு இந்த நிலமை வரும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. ஏன் அதோட மோசமாக நீ இருக்கியா? இல்லைண்ணே, ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்கலையா? அதை நினச்சாதானே கவலையாக இருக்கு. நீ ஏன் அழுகிறியா சிரிக்கிறியா? ஃபீலிங்காக பேசுகிறேன்டா அண்ணே. சரி வாடா வாடான்னு கூட சொல்லு. சரிடா அண்ணே. எனக்கு ஒரு பொண்ணை மட்டும் நம்ம ஊர் பக்கம் எதுவும் ஓடாத ரேடியாக்கள், காயில் கட்டாத பழைய ஃபேன்கள், அரைக்காத அம்மி எது இருந்தால் அதையும் இப்போ போட்டு புதுசாக எடுக்கிறாங்கடா. அதெல்லாம் வேணாம். என் குடும்பத்தில் பொண்ணு இருக்குது, அதை வேணால் நீங்கள் கட்டிக்கிறீங்களா மச்சான்? சம்மந்தம் பண்ணலாம். மறுவீடு வரும்போது நீ வந்துடாத. இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரி வீட்டில் வர மாட்டேன். அசால்ட்டாக 3 சிப்பம் தின்னுட்டு 2 சிப்பம் அரிசியை பாக்கெட்டில் போயிட்டு போயிருவாடையாடா. நான் மச்சான் மச்சனனுக்கு சோறு போடுறதெல்லாம் சொல்லி காட்டுறியா? ஏய் உனக்கு வந்து சோறு வர முடியாது. உனக்கு நீ வந்துட்டாலே அன்னதானம் ஏற்பாடெல்லாம் செய்யணும் மச்சான். 2 ஆடு வெட்டிருங்க மச்சான். மச்சான் மச்சான் உங்கள் தங்கச்சி இருக்கா? ஆள் எப்படி மச்சான் இருக்கான்? இந்த உலகத்திலே இல்லாத அழகு என் தங்கச்சிக்கிட்ட தான் இருக்குது. சீக்கிரம் கூட்டு வாங்க. மாரியம்மன் கோயிலில் தாலி கட்டி அப்படியே களிச்சேரி கம்மா என்னாடி நீர்மலைக்கு போகிறேன் மச்சான். என்ன நீர் விளையாட்டு போகிறேன்ட்டு இவன் பொண்ணு கூப்பிட போகிறான்னா இல்லை கருது வண்டியாக இருக்க கூப்பிட போகிறாங்களா? மஞ்சப்பொடி தேக்கையில் ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச முள்ள குறுக்கு சிறுத்தவளே கொஞ்சம் குங்குமத்தை கலைச்சவளே நெஞ்சில் மஞ்ச பூசி தீக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே உன் கால் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. வந்துட்டாங்களா? வந்துட்டா மச்சான். நேரத்தை பாருங்க மச்சான். தாலி கட்டிட்டு சீக்கிரம் போய் வாரிசுகளை ரெடி பண்ணுறேன். ஐயோ இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கும் மச்சான். நல்ல நேரத்துக்கு. ஏன் ஊற்று வரணுமா? இல்லை மச்சான். ஏன் வந்தலேருந்து உங்கள் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டா? ஏன் விரதமா? வெக்கம். 2 வார்த்தை பேச சொல்லுங்க. அப்போதே சின்ன சிறுசுக ஒட்டிக்கிற முடியும். தங்கச்சி கும்மு. தங்கச்சி கும்பா? பேரே கும்மு. கும்மா? அப்போ ஆள் செம்மையாக இருக்கும். ஐயோ இங்கே கொஞ்சம் மூடு வருது. என்ன அவங்களே புலங்குறாங்க? அப்போ நம்ம வளகாப்புக்கு வருவோம் மச்சான். இல்லை மச்சான், நீங்கள் நினச்சி என் தங்கச்சி பேர் குமுதா. நாங்கள் செல்லமாக கும்மு கும்முன்னு கூப்பிடுவோம். ஐயோ நீங்கள் உம்முன்னு கூட கூப்பிடுங்க. நல்ல வேலை ஊமுடா. உங்கள் தங்கச்சி பேச சொல்லுங்க மச்சான். நான் என்னத்த மச்சான்? தங்கச்சி கும்மு. அண்ணன் இருங்கடா டேலை. என்னடா தேங்காய் கொட்டாச்சியை கரண்டிக்கிட்ட சுரண்டுற மாதிரி ஒரு சத்தம் வருதாடா? எதுவும் மூட்டம் போடுறாங்களா என்ன இலவோ? இல்லை மச்சான், மாசா பாட்டில் கூலிங்காக இருக்குன்னு நிறையா சாப்பிட்டு பிடிச்சி. மாசி மாசந்தான் 8 மேலதாளந்தான். சொல்லு 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 சொல்லு. என்ன தொண்டை கீரை முண்டை? மஞ்சப்பொடி தேக்கையில் ஓ கொஞ்சம் தொட்டு தேய்ச்ச உள்ள பூவே பொச்ச விடவா. அதோட வரவேண்ணா, காய்க்கில் செவரொட்டியோட சேர்த்து வர சொல்லு. 2 கண்ணம் சந்தன கிண்ணம் என்கிட்ட இருக்கு வெஞ்சன கிண்ணம். புளிக்கூட்டு வச்சு தர சொல்லுங்க மச்சான். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழி இவளோ அடதாயிலே கொண்டுட்டாங்களா மச்சான். இந்த உலகத்திலேயே இல்லாத அழகுன்னு நினை. ஏழை டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு நடந்து வச்சாடா. என்ன மச்சான் சொல்றிய? ஏழை போலீஸ் கேஸ் ஆறதுக்குள்ளே எரிச்சிருங்க மச்சான். என்ன மச்சான் எரிக்க சொல்றிய? பிரேத பிரச்சனை இல்லை, எதுவும் கேஸ் இல்லை. ஐயோ இது என் தங்கச்சிங்க. ஆமாம், உலகத்திலே இல்லாத அழகுங்க. என்னடா செகதியில் தாயில அரட்டால உடிச்சவன் போல மாதிரி. ஏத்தா இங்கே வாதாயி இந்த சத்துருண்டைய மூடி வை. கரையை முச்சிராம மயிர் மயங்களா. இலை இலை ஏய் வெண்ண மகளே இரு கழுத. என்ன அண்ணனை கூப்பிட்ற? மச்சானை வரலாம். ஏலாய் ஏய் 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 ஏ குண்டியாட்டி குருவி
ஏலே நோத்தா கும்மு. ஏய் ஏலா ஏய், என்னடா அது? என்ன அரும்பாறையை பிடுங்குற மாதிரி பிடுங்கிட்டு இருக்கியே? கும்மு. ஏய் கிரு கழுத வாடி கழுத. அருமையான பொம்பளை. காலையில் ஜிவங்க பஜானில் பஜா மறைச்சோம்னா எத்தனை பேர் இடிக்கிறானோ. எந்த பஜிலையும் ஓடாது. அந்த வேலையிலேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் சீக்கு இருக்கா? மச்சான கட்டிக்கல. ஏலா 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 கருத்தை குண்டியா? நான் கட்டிக்கிற மாட்டேன். ஏ எனக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் முடிச்சுக்கிருவேன். ஐ லவ் யூ. நான் கருதற்க போகையில் என்னை ஒருத்தன் விரும்புனேன். உதலோட இருக்க மாட்டானே அவன் தானா? ரொம்ப நுடஞ்சாஞ்சிட்டானா? அண்ணே எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன்டா தங்கம், உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, அந்த மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்கா? அது ஜோசியை சொல்லிட்டாரு. எனக்கு கிற என்னை விட்டு விலகும்ட்டாரு. இடது பக்கமே உட்காந்துருக்கேன் ராகு துலாம். அது முகரே பாருண்ணே, கருவாடு உட்காந்த பூனை ஆட்டமாக இருக்கேன். யார் முகம்? நான் பூனை அவங்க அலை ஆத்தாடி. நீ பஸ் ஸ்டாண்டில் நடந்து வந்தாலும் சிவகங்கை மாவட்டமே பந்தாயி உன்னை பார்க்கும். நாளைக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றா 2 பேரும் கல்யாணம் முடிச்சு நின்றா உன்னை என்ன சொல்லுவாங்கண்ணே? என்னடா தங்கம், இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு போய் இதில் கொடுத்துட்டானே. ஏய் தங்கம், என் வயிறை கட்டி செல்ல குட்டி இங்கே வாடா தங்கம். ஒரு சீட்டு எடுத்துகிட்டு போடா. இங்கே வாடா, இங்கே வாடா தங்கம். தொடாதீங்க அண்ணே. தம்பி மடுவில் ஏற்றி போடுவேன். தங்கம் செல்லக்குட்டியாய், என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். யாரு கிளி யாரு குரங்குத்தா? அண்ணே யாரு கிளி யாரு குரங்கு? நீ கிளியா நான் கிளியா? நான் கிளி நீ குரங்கு. நல்லா தண்ணியில் வர்ற நல்லாம்பு குட்டி மாதிரி மண்டையும் அதுங்க. ஏலே இது என்ன மண்டாடா? அது ஆப்பிரிக்காய் யானை குளிச்சு விட்டு பாகன் துவட்டி விட்டது மாதிரி. இன்னைக்கு தாங்க என் தங்கச்சி அடக்க உடக்கமாக நிற்கிது. ஏன் இவ்வளோ நாள் பிறந்துக்கு தெரியவாளா? தம்பி மச்சான் என்னை கட்டிக்கிற சொல்லுங்க, வேறு வழி இல்லை. காப்பி தண்ணி காலமுக்க. தங்கச்சி குமுதா. தம்பி தம்பி இந்த பேர் கடைசியாக இருக்கணும். உன்னே வாமடா அந்த உனக்கு கும்மு. ஏலே உம்மு. அண்ணனுக்காக இந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கடா. அண்ணே உனக்காக நான் என்னத்த இதை போய் ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதடா. மனசு தாங்கலையே, என் மனசு வலிக்குது அண்ணே. தாங்கள் என்ன பெட்ரோல் விட்டு எரிச்சு விடுங்க மச்சான். பெட்ரோல் எதுக்கு? அதுக்கு எறும்பு சர்வீஸே போதும். செய்யுது உன் சொல்லு கட்டுப்பட்டு நான் தலையை நீட்டுறேன். நான் வெட்டிடுறேன். என்ன மச்சான் ஆடா, என் தங்கச்சிங்க. தங்கச்சிதான் தங்கம். ஆ கல்யாணத்தை எப்போ தங்கம் வச்சுக்குவோம்? இருக்கட்டும், நான் கொஞ்சம் பொழைச்சிக்கிறேன். ஒரு 3 வருஷம் தள்ளி போடுவோம். மணி ஆயிடுச்சு மச்சான், தாலி கட்டணும். ஏழை நான் மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போகிறேன். மணி ஆயிடுச்சு, பஸ் வர போகணும். சரி ஏற்றுக்கிறேன். வர சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஜாலி பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம். சளிக்கல லேசா அடுப்பத்தை வச்சு சூடு பண்ணிக்கிறீங்க. வா போடா தங்கம். சளிப்பு ஊர்பட்ட மாப்பிள்ளை தேடி வந்தாங்க. ஏத்தா அத்தனை வேணாம். அந்த மாட்டு தடத்தை மூடுங்கடா. செகதி மாட்டு குழம்புல பிதுங்கி பிடித்தேன் காஞ்சி போய் நிற்கி. பெரிய அவசாரி பிள்ளை இருப்பேன் இருக்கனே, மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டேன்றானே. ஓ மாப்பிள்ளை குறும்புடா. ஏப்பா உள்பாவோட கிடைக்கலையாடா? சமயக்காரன் புரிது. ஏலே என்ன வய குடும்பம்டா, கேவல பைய குடும்பம். தம்பி ஓ அதை தூக்கு, நீ என்ன அவளாவது துணி கட்டி இருக்கா, சும்மா இருக்க. தங்கச்சி ஆ மச்சான் 2 பேரும் 100 ஆண்டு காலம் நல்லா வாழணும். எங்கே நல்லா இருப்பேன் மச்சான். எனக்கு ஒரு நைட்டு பயந்த கோளாரா எந்திரிச்சிருப்பேன். எனக்கு ஒரு மருமையனோ மருமகளோ பெத்து கொடுக்கணும் மச்சான். மச்சான் இப்படி காணா வரணும். அது முள்ளலின்னு சொல்லி வதக்கி தின்ட்டு திரி. என்னத்தை பறக்க போகுது? டாக்டர் சத்துருவாங்களா? ஏன்டா? சரி மச்சான், ஹனிமூன் எங்கே மச்சான்? நான் முதல்ல பொம்பளை பிள்ளை தான் பெத்துக்குருவேன், நீ ஆம்பளை பிள்ளை பெத்துக்க. சரிடா தங்கம். நம்ம 2 பேரும் போகணும். சரி சரி. என்ன இல்லை நான் பொம்பளை பிள்ளையா, அங்க அண்ணனுக்கு ஆம்பளை பையன். உங்கள் 2 பேர்த்து உசுரை விட்டா தானடா அது நடக்கும். மச்சான் ஆ ஃபர்ஸ்ட் நைட் எங்கே மச்சான் கொண்டாடுறீங்க? இந்த அவன் தலையில் வச்சுக்கிறோமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்கிறீங்க? திடீர்னு தலையில் குண்டை தூக்கி போறீங்களா மச்சான்? நான் நினைச்சேன் என் முகரே பார்க்கும்போதே பெரிய அவசாரி பிள்ளை இருப்பேன் நினைச்சேன். ஒரு மனைவி உள்ள இருக்கா? ஒண்ணுதானா? உன்னோட சேர்த்து 2. விடு, வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல. கண்ணே 2 பேர். ஆனால் உண்மையிலே அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் முகம்.
இன்னைக்கு தாண்ட அருமையான ஜோடி பொறுத்தான். உன் தங்கச்சி தான் அவ. அடியாய் வேற உளுந்த வடைக்கு மாவு பிணைகிறவன் போல மாதிரி. ஏய் இங்க வா. இரு அடே, அது உங்கள் அக்கா தான். பெரும்பாலும் சிவகங்கை மாவட்டத்தில் இலைய வடியா, நீ எனக்கு இலைய வடியா அப்படித்தான் எங்கள் பொம்பளையெல்லாம் சொல்லுவாங்க. இன்னாருடைய இலைய வடியா காய்கறி வாங்க வந்திருக்கா, நீ எனக்கு இலைய வடியா. இவ தான் உங்கள் அக்கா நைட்டு தேவடியா. ஏய் ஆமா நைட்டுக்கு தேவடியா பகல்ல பழவட்டியாடா நானு. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? நான் பொம்பளை இல்ல, நீ தாத்தா பொம்பளை. நான் போய் பொம்பளை என்ன சொல்ல முடியுமா? ஒன்ன மாதிரிலாம் பொம்பளை நான் பார்த்ததே கிடையாது. என்னே மாதிரி பார்க்க முடியாது, ஒன்னே மாதிரி போல பார்த்துக்கிட்டு தருவாங்க. எதுக்கு ஒன்ன மாதிரி குடும்பம் குத்துமிரா? என் குடும்பத்தை கெடுத்தவ நீ தானே. யாரு குடும்பத்தை கெடுத்தவ? என் குடும்பத்தை நீ தான் கெடுத்த. ஏய் அதுல நான் மீச்சு போடுவேன். யார பத்தி கேக்குற? சொந்தக்கார ஊரம் உட்காந்து ஏல போடா அவசர போடா. அங்க வந்து வந்துட்டா கடிக்குமே கடிக்கு என்கிட்ட தான் வருவா. அங்க ஆமா எதுக்கு போட்டற எப்படி புடிச்சு திரி விட்டுவே. என் காலால கொரியாடி. ஐயோ மச்சான், என் தங்கச்சிக்கு 2 கொட்டை தெரியுதுங்க. கொட்டையா முட்டையாடி? கொட்டலங்க வேப்பமுத்து. மானங்கட்டவ. ஏல குந்தாடி போ. ஏல ஏல நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. தங்கச்சி மொத்த என்னடா சொல்ற அவதாரி போல. அவர் அப்படியே சொல்வார் உன்னைய பார்த்தா. புடிச்சு திரி விட்டுவே. புடிச்சுக்கிட்டு அப்படியே திரி விட்டுறேன் நானு. வந்துட்டா என்ன மாதிரியா விட்டு இதையும் பாருங்க. நீ அங்க இருந்து வந்துட்ட. இந்த வந்துட்டா ஏன் வரியா? என்ன கொல்ல போறேன் வந்து கொல்லட்டோனே. எனக்கு பாத்து காசை கொடுங்கப்பா. பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களா கொலக்கத்துல, நீங்க இதை உள்ள போன அப்புறம் இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையை கெடுத்தினா உன்னை கொல்லாம என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் புரியுங்களா? போய் பழமரம் தண்ண மரத்துல ஏறு. புரியுங்களா? ஒழுங்கா இருக்கிறியா? ஏய் நெத்தினக்கு நானும் குத்தி போடுவேன். குத்துவ யாரு குத்தி பாரு. ஒட்டா புடிச்சு மதுரா இருக்கு. நான் ஒட்டா புடிச்சு நறுக்கி போடுவேன். அவதாரி பேலையா கள்ளிச்சாரி கண்ணாமனே. இவர் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கொட்டாட்ட அவதாரி பேலை. கொண்டாட்டமா இருக்கு அவருக்கு. ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன். நானும் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு மரியாதை நிக்கிறேன். ஏனோ மானத்தை காத்துல பறக்க விடுவேன். பறக்கும். காத்தலையா? என்ன என்னடா வயிற்றால போய் குளுக்கோஸ் ஏத்தணும்? ஆடா சண்டால கோமிய வாடா அல்லுதாடா. போய் மருமகளை கட்டி விடுப்பாய். நீ உண்மையிலே பொம்பளையும் தடவிடாத, அது திருப்பேசு. தங்கச்சி அம்மா இங்கிட்டு வாத்தாய். இருக்க ரொம்ப வளசலா இருக்கியே. என்னத்தை திண்டு தொலைச்ச? ஏதோ 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 ஒரு மயக்கம். எப்படி 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 வந்தது உனக்கு? தங்கச்சி அக்கா எப்படி காருக்குற? இந்தா இந்தா இங்க பாரு தெரியும். ஏலே நீ பாட்ட மொட்டை மொட்டா. அங்க தொங்கது இங்க தொங்கது இங்கேயும் தொங்கது அங்கேயும் தொங்கது. இந்தா இந்தா இங்க பாரு தெரியும். அண்ணே இவங்க யாருன்னா அங்கே தொங்குது இங்கே தொங்குதுங்கிற இவங்க யாரும் இவங்க பார்த்ததே இல்லையே. இவ இலைய வடியா, அவன் மூத்திரத்தை குடியா. என்னது? நான் தான் உங்க நாத்து. அது எப்படி நாத்தனாவாகும்? இவர் ஏத்துனார், நீ நாத்துனார். அண்ணே 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 நான் வந்து உங்க தங்கச்சி தானே, நான் உங்க செல்லம்மா தானே வளர்த்தீங்க. அது என்ன ஏத்துனீங்க எனக்கு தெரியாம? நேத்து அது ஏத்துனா நாத்தனாவாகுமா? ஆத்துனா 3 மாசம் முழுகாம இருக்கு. மாசமா இருக்கா? இவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா
அவ்வளோதான் போட்டுக்கான தொக்கெடுத்தது மாதிரி கிடக்கும் போட்டுக்கான்னு. நல்ல டாக்டரை பார்க்க வேண்டியதுன்னு பாரு விரட்டுவான். விரட்டுவோமா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் லா 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 அன்னங்கள அழகான பச்சிகள பொம்பளை புலனை எப்படி அடிக்கிறது? சின்ன சின்ன சிட்டுக்கள செம்பருத்தி கூட்டங்கள். இது என்னது? கருப்பனுக்கு மசுரை இறக்கிருக்காலே முடி. இது ஒட்டு மசுரா? இது என்னடா தூக்குனா குருவி கூடு மாதிரி. இது அப்படியே தானே இருக்கு. நாளைக்கு சிவகங்கை ஊரம் பேசுவாங்க. நான் வளர்த்த ஜட்டிச்சு தீபாவளிக்கு கழுத்திருப்பேன் சேவலை வாட்டினது மாதிரி இருக்காடா. அப்படியே தான் இருக்கு. நாளைக்கு சிவகங்கை மாவட்டமே பேசும். என்ன பேசும்? ராதாகிருஷ்ணன் சிவகங்கையில் வந்து என்னாஞ்சேண்டா ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கினான். சோ